شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, புனிதமிகு ரமலானில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு சகோதரர் கேட்டாங்க, அதாவது ஒருத்தர் காலையில் எழுந்திருக்கிறார், சஹருடைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, உதாரணத்துக்கு மணி 3:45 ஆச்சு, 3:45 4:45 ஆச்சு, அவர் 3:45 நினைக்கிறார். 3:45 நினச்சி சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டது பின்னாடி தான் தெரியுது அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது 4:45 காலையில் 4:45 சஹருடைய வக்து முடிஞ்சிருது. அதுவும் அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் நினைச்சது ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். சஹருடைய நேரம் இருக்கிறது என்று அவர் சாப்பிட்டார், ஆனால் சஹருடைய நேரம் முடிந்து விட்டது. அல்லது அதே போன்று ஒருத்தர் நோன்பு திறக்கிறார், நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினச்சி நோன்பு திறந்தார், ஆனால் உண்மையிலேயே நோன்பு திறக்கிற நேரம் வரல. உதாரணத்துக்கு 6:30 நோன்பு திறக்கிற நேரம் வைங்களேன், 5:30 அவர் என்ன விளங்கிக்கிட்டாருன்னு கேட்டால் இது 6:30 நினச்சிக்கிட்டார் மாலை. நோன்பு திறந்துட்டார். ஆனால் நோன்பு திறந்தது பின்னாடி தான் தெரியுது, ஆக நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னால் நோன்பை திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இவருடைய நோன்பின் நிலை என்ன அப்படின்னு கேட்டால், இவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும். தெரியாமல் செஞ்சாருங்கிறது வேறு. ஆனாலும் சஹருடைய நேரம் நல்லா தெரியுது, சஹருடைய நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு அவர் முடியலை நினச்சி அவர் சாப்பிட்றார், ஆனால் சஹருடைய நேரம் முடிந்து விட்டது. இஃப்தாரு நேரம் வந்துவிட்டது என்று அவர் நோன்பு திறக்கிறார், ஆனால் உண்மையில் இஃப்தாரு நேரம் வரவில்லை என்று சொன்னால் இதை மறந்து சாப்பிட்டது, மறந்து குடித்தது என்ற பட்டியலில் வராது. இது கவனக்குறைவு, இது தவறின் பட்டியலில் வரும். ஆதலால் இவருடைய நோன்பு முறிந்துவிடும். ஆனால் அதே சமயத்தில் இதுக்கு ஹனஃபி மதபில் கஃபாரான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி கஃபாராவெலாம் எதுவுமே இல்லை. நோன்பு பாத்திலாகிவிடும். அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும் என்று சட்டம் கூறப்படும். இன்னொரு விஷயம், அதாவது இப்போ பெண்கள், இப்போ ஹைலு நிஃபாஸுடைய பெண்கள், தூய்மை இல்லாத பெண்கள் பிரசவத்தின் மூலமோ அல்லது மாதாந்திர திட்டின் மூலமோ இவங்க பகல் நேரத்தில் சாப்பிடுவதும் குடிப்பதும் அனுமதிக்கப்பட்டிருக்கதா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பெண்கள் நோன்பு வைக்கவில்லை, மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒரு தூய்மை இல்லாத பெண் நோன்பை விடுவதற்கான அனுமதி உண்டு. அதன் அடிப்படையில் அவங்க நோன்பு வைக்கலை அப்படின்னு நோன்பு வைக்கலை. இப்பொழுது அவர்கள் சாப்பிடுவதற்கும் உண்ணுவதற்கும் பருகுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இதில் நாங்கள் நோன்பு இல்லைங்கிறக்காண்டி பகிரங்கமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல. ஹராமுன்னு சொல்கிறதுக்கல்ல, நல்லதல்ல. வீட்டில் மற்றவங்க நோன்பு வச்சுருக்காங்க அல்லது மற்ற ரமலானுடைய கண்ணியம் கருதி அவங்க சாப்பிடலாம். ரமலானுடைய கண்ணியம் கருதி அவர்கள் தனிமையில் சாப்பிட வேண்டும். அதாவது மறைவாக ஒரு ரூம், இப்போ உதாரணத்துக்கு தனிமை ரூமில் இருக்காங்க, ரூமில் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் முன்னிலையில் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது வேறு. நோன்பாளிகளுக்கு முன்னிலையில் சாப்பிடுவதோ ரமலானுடைய மாதத்தில் பகிரங்கமாக வெளியில் வந்து சாப்பிட்றதுங்கிறத தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படும். சில சமயத்தில் நான் சென்னையிலோடு பார்த்துருக்கிறேன். ரமலானில் நாங்கள் காலேஜ் வெளியில் போயிட்டு வருகின்ற பொழுது மஸ்ஜிதுக்கு தொழுக வருவோம். பக்கத்தில் இப்போ ஜூஸ் கடைகள் இருக்கும், ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கும். நம்முடைய பெண்கள் புர்கா போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும், அவ்வளோ கவலையாக இருக்கும். ஒன்று, அந்த பெண்கள் நோன்பு வைக்க வேண்டிய பெண்கள் நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு தைரியம் இருந்தால் நீங்கள் ரமலான் நேரத்தில் பகலில் வந்து ரோட்டில் சாப்பிட முடியும். அல்லது இன்னொரு காரணம் என்ன இருக்கும், இல்லை அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை, அவங்க தூய்மை இல்லாத நிலையில் இருக்கிறாங்க, அதனால தான் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால், நீங்கள் தூய்மை இல்லாத நிலையில் இருக்கின்றீர்கள், நோன்பை விடுவதற்கு மார்க்கம் உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது, நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ரோட்டில் வந்து வைரகம் சகோதரர்கள் கூட ரமலானில் முஸ்லீம்கள் நோன்பு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க யோசிக்கிற நேரத்தில் பட்டப்பகலில் நீங்கள் அப்படி சாப்பிடுவது என்பது அது முறையானது அல்ல. அந்த பெண்கள் அதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை நமக்கு நோன்பு இல்லையே, அது வேறு விஷயம். நீங்கள் நோன்பு இல்லையானாலும் சரி, ரமலான் மாதத்தில் வெளியில் வந்து சாப்பிட்றது எந்த வகையில் நியாயம்? அல்லது உலகத்துக்கே சொல்கிறீங்களா நான் சுத்தம் இல்லாமல் இருக்கேன், என்ன அர்த்தம் அதற்கு பெயர்? எனவே அது போன்ற குறைகளை, தவறுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வெளியில் பகிரங்கமாக சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு முன்னால் சாப்பிட்றது போன்றவைகளை நோன்பின் கண்ணியம் கருதியும் ரமலானின் கண்ணியம் கருதியும் அவர்கள் தவிர்த்து தனிப்பட்ட முறையில் சாப்பிட்டு கொள்ளலாம், தாராளமாக அருந்திக் கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் நோன்பு வச்சுருக்கிறாங்க, ஒரு பெண் நோன்பு வச்சுருக்கிறாங்க, நோன்பே வச்சுருக்கிறாங்க. அன்னைக்கு பகலில் 10 மணிக்கோ 12 மணிக்கோ அல்லது மாலை 5 மணிக்கோ அவங்களுக்கு வந்து இப்போ பீரியடு ஏற்பட்டுருது. இப்போ சட்டம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நோன்பு முறிஞ்சிடும். பகலில்
நோன்பு வச்சிருக்கிறாங்க, அன்று பகல்தான் அவர்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்று சொன்னால் இவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் சொல்லப்படும், அந்த நீங்கள் நோன்பு நியத் செஞ்சு வச்சிட்டதுனால அந்த பகல் முழுக்க சாப்பிடாமலும் உண்ணாமலும் இருப்பது சிறந்தது, அது மிக பின்பற்றப்பட வேண்டியது என்று சொல்லப்படும். புரியுதா? அதாவது நோன்பே இல்லை வைக்கலை, அப்போ பேச்சே இல்லை, அவங்க எப்போ வேண்டாலும் சாப்பிட்டுக்கலாம். நோன்பு வச்சுருக்கிறாங்க, பகல் 12 மணிக்கு அவங்களுக்கு பீரியட் ஏற்பட்டு விட்டது, இப்போ நோன்பு முறிஞ்சிடும், அந்த நோன்பு அவங்க கலா பண்ணி தான் ஆகணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தான் நோன்பு முறிஞ்சிருச்சே, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டால் ஹராம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் அந்த நேரத்திலும் கூட நோன்புடைய நியத்து செய்து நாம் பாதியை கடந்து விட்டதால் அதே நிலையில் அந்த நாளை முடிப்பது தான், சாப்பிடாமல் பருகாமல் இருந்து முடிப்பது தான் ஏற்றம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சில சகோதரர்கள் கேட்குறாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நோன்பு வைத்துக்கொண்டு குளிப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய கொஸ்டினுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குளிப்பதுனால நோன்பு முறியுமா அப்படின்னு கேட்டால் குளிக்கனா நோன்பு முறியாது. பொதுவாக அதாவது வாய், மூக்கு, காது, முன்பின் துவாரங்கள் இவைகளின் வழியாக இயல்பாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ், ஓட்டைகளின் வழியாக எந்த பொருளும் உள்ளுக்குள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு பொது நியதி. அந்த அடிப்படையில் தான் குளிக்கின்ற பொழுது காதுகளுக்குள் தண்ணீர் புகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் போகாத அளவுக்கு குளிக்கணும். காதுகளுக்குள் தண்ணீர் போகின்ற பொழுது அது பிரச்சனை ஏற்படும் என்பதால் தான் நீங்கள் அத்தகைய சந்தேகத்தை கேட்கின்றீர்கள். எனவே நோன்பு வைத்துக்கொண்டு குளிப்பது கூடும், ஆனால் குளிக்கின்ற பொழுது தண்ணீர் உள்ளே புகாமல் பார்த்து கொள்வது. மற்ற நேரத்தில் கிணத்துல மேலிருந்து குதித்து நாம் குளிக்கலாம், ஆறுகளில் முங்கி குளிக்கலாம், என்னெல்லாம் செய்வோம். எப்படி குளிப்பதில் தண்ணீர் காதுகளின் வழியாக உள்ளே சென்றுவிடும் என்று அஞ்சப்படுகிறதோ அந்த முறைகளை தவிர்த்துவிட்டு சாதாரணமாக குளிப்பதினால் நோன்பு முறியாது. வேறு சில சகோதரர் இப்படி கேட்குறாங்க, ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஜுரம் கடுமையாக இருக்குது, 104 இருக்குது, இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் டாக்டர் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். இப்போ இன்ஜெக்ஷன் போடலாமா? அல்லது அவங்களுக்கு உடனடியாக பிளட் செக்கப் பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு ஆகணும், இப்போ பிளட்டை எடுக்கலாமா, அதாவது செக்கப் பண்ணுறதுக்காக பிளட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 கட்டத்திலும் சரி மார்க்கத்தின் நிலைப்பாடு கூடும் என்பது தான். தவிர்க்க முடியாத கட்டத்தில், நிர்பந்தமான கட்டத்தில் ஒருவர் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு இன்ஜெக்ஷன் வழியாக ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமானால் அப்பொழுது ஊசி போட்டு அவருக்கு மருத்துவம் பார்ப்பதில் தவறில்லை, அதனால் நோன்பு முறியாது. அதே போன்று அவருடைய பிளட்டை எடுத்து உடனடியாக செக்கப் பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கும் பட்சத்தில் ரத்தம் எடுப்பதினால் நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது. எந்த அளவுக்குன்னு கேட்டால் சில பேர் அதாவது ட்ரிப்ஸ் குளுக்கோஸ் ஏற்றினா கூட நோன்பு முறியாது என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் பேணுதலுக்காக அவைகளை நாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அதன் மூலமாக உடலில் ஒரு பலம், ஒரு சக்தி கிடைக்கிறது. நோன்புடைய நோக்கம் நம்மை நாம் வருத்தி கொள்வது, பசியோடு தாகத்தோடு இருப்பதானே நோன்பின் நோக்கம். ஆதலால் அதற்கு அனுமதிக்கப்படுகிறது நிர்பந்தமான கட்டத்தில் என்று சொல்லப்பட்டாலும் அவைகளை தவிர்ப்பது ஏற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். மேலும் இன்னொரு சகோதரர் கேட்குறாங்க, அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க அவங்களுக்கு மார்க்கம் ஃபிதியா கொடுப்பதற்கு அனுமதி வழங்குகிறது. அறவே நோன்பு வைக்க முடியாதவர்களுக்கு ஃபிதியா கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகிறது. அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க சொன்னால் வயோதிகத்தின் காரணம். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சகோதரிய கேள்வி, இந்த ஃபிதியாவில் மதுஹபுகளுக்கு மத்தியில் இருவேறு கருத்து இருக்கிறதா என்று ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தவிர்க்க முடியாத கட்டத்தில் நோன்பு வைக்க இயலாதவர்கள், அப்போ தவிர்க்க முடியாத கட்டம்னா 2 தான். ஒன்று உச்சகட்ட வயோதிகம், அல்லது தீரும் என்று நம்பிக்கை இழந்த நோய். இந்த 2 கட்டம்தான் நோன்பை விட்டு அதற்கு பகரமாக ஃபிதியா கொடுத்தால் போதும் என்று சொல்லப்படுகின்ற நிலை. இந்த நேரத்தில் ஃபிதியாவுடைய அளவை பொறுத்தவரை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் அடிப்படையில் 600 கிராம் அரிசி அல்லது கோதுமை போதுமானது என்று சொல்லப்படும். அவங்கள்ட்டையும் ஒரு கருத்து, அதாவது ஃபித்ராவுடைய அளவு என சொல்லப்படுகின்ற 2150 கிராம் என்றோ அல்லது 2400 கிராம் கொடுப்பது ஏற்றமானது. ஆனால் 600 கிராம் கொடுத்தால் போதுமானது. ஒரு ஏழையின் ஒரு நாள் உணவு என்று வருகிறது என்பதால் 600 கிராம் அரிசி அல்லது கோதுமை கொடுத்தால் போதுமானது என்று சொல்லப்படும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மதுஹபின், ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் ஃபித்ராவுடைய அளவான 1 கிலோ 600 கிராம் அரிசி அல்லது கோதுமை கொடுக்க வேண்டும். ஒரு நோன்பிற்கு பகரமாக 1 கிலோ 600 கிராம் அரிசி அல்லது கோதுமை என்ற அளவில் அவர்களுக்கு அந்த ஃபிதியாவுடைய அளவாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது.
கண்ணியத்திற்கிற முருமங்களை. ஆனாலும் இந்த கட்டத்திலும் கூட அதாவது இன்றைக்கி வயசானவங்க எனக்கு வயசாகிடுச்சு நான் நோன்பு வைக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஃபிதியா கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அவர்களில் பலர் நோன்பு வைக்க வேண்டியவர்கள். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அவர்களில் பலர் நோன்பு வைக்க வேண்டியவர்கள். வயசு என்பது, வயோதிகம் என்பது வெறுமனே அந்த வயதுடைய அளவை குறித்தது அல்ல. 70 வயசு 80 வயசு அப்படிங்கிறது அல்ல. சில பேர் 65 வயதில் கடும் முதுமை நிலையில் இருப்பவர்களும் உண்டு. 75 80 வயதில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பவர்களும் உண்டு. எனவே உச்சகட்ட முதுமை என்பது நோன்பு வைக்க முடியாத அளவிற்கு முதுமையாக இருத்தல். அப்படி நம்ம பார்க்கணும். 60 வயசை கடந்துருச்சு, 65 70 வயசு ஆச்சு, அதனால் நம்ம நோன்பை விட்டுறலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லது தமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை இவராகவே இது தீராத நோய் என்றும் கவனத்தில் கொண்டு விட முடியாது. உண்மையிலேயே தீரும் என்ற நம்பிக்கை எழுந்த நோயும், உண்மையிலேயே முதுமையில் கடுமையான முதுமை அடைந்து நோன்பு வைக்க இயலாதவர்களுக்கும் தான் இந்த ஃபிதியாவை தவிர, ஆனால் இந்த இரு சாராரில் நோன்பு வைக்க முடியும் என்று கருதுபவர்கள் நோன்பு வைத்து விடுவது தான் சிறந்தது என்பதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் புனிதமிகு ரமலானில் நல்ல நசீபுகளை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.